மத்திய கிழக்கில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் உலக எரிசக்தி சந்தையில் பெரும் புயலை ஏற்படுத்தியுள்ளன. இதன் எதிரொலியாக ஐரோப்பாவில் இயற்கை எரிவாயுவின் விலை மிக வேகமாக உயர்ந்துள்ளது. கடந்த வார இறுதியில் 30 யூரோக்களாக இருந்த 1 மெகாவாட் மணிநேர எரிவாயுவின் விலை தற்போது 60 யூரோக்களையும் தாண்டி வர்த்தகமாகி வருகிறது. இந்த திடீர் விலை உயர்வு குறித்து லண்டன் எரிசக்தி பொருளாதார கல்லூரியின் தலைவர் யூசுப் எம் அல்ஸ்மாரி கூறுகையில், ஐரோப்பாவிற்கு வரும் திரவ இயற்கை எரிவாயு விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சமே இதற்கு காரணம் என்றார். குறிப்பாக கட்டார் போன்ற நாடுகளில் இருந்து ஹார்மூஸ் நீரிணை வழியாக வரும் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படலாம் என்று வர்த்தகர்கள் அஞ்சுகின்றனர். உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவின் குழாய் வழி எரிவாயுவை விடுத்து கடல் வழி LNG இறக்குமதியை ஐரோப்பா பெரிதும் நம்பியுள்ளது. தற்போது கட்டார் நாடு ஐரோப்பாவின் LNG தேவையில் 12% முதல் 14% வரை பூர்த்தி செய்கிறது. எனவே மத்திய கிழக்கில் ஏற்படும் எந்த ஒரு பதற்றமும் நேரடியாக ஐரோப்பாவின் எரிசக்தி பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் சூழல் நிலவுகிறது. தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் எரிவாயு சேமிப்பு நிலைகளும் கவலைக்கிடமாக உள்ளன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சேமிப்பு அளவு குறைவாகவே உள்ளது. ஜெர்மனியின் கையிருப்பு 21.6%, பிரான்சின் கையிருப்பு 20% அளவிலுமே உள்ளது. இந்த சூழலில் விநியோக தடை ஏற்பட்டால் வரும் மாதங்களில் பொதுமக்களின் மின்சாரம் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் கணிசமாக உயரக்கூடும். இந்த விலை உயர்வால் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் உள்ள ரசாயனம், எஃகு மற்றும் காகித உற்பத்தி தொழிற்சாலைகள் பெரும் பாதிப்பை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இத்தகைய விலை மாற்றங்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் தங்களது உற்பத்தியை குறைக்கும் அல்லது மூட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள், குறிப்பாக போலந்து, செக் குடியரசு மற்றும் ஹங்கேரி போன்ற நாடுகளில் வசிப்பவர்கள் இந்த விலையேற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள்.